வைக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம மீனா இல்லாம இருக்கவே முடியறதுல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாமே அண்ணாமலையும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ணாமலை நோட் பண்ணாலும் விஜயா நான் சொல்றத கேளு, மீனா முத்து ரெண்டு பேரும் வாழ வேண்டியவங்க, அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பார், தயவு செஞ்சு மீனாவை கூட்டிட்டு வர சம்மதம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கண்டிப்பா செய்வேன். ஆனா இந்த விஷயத்துல நான் என் தாலிக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பல. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. அந்த மீனா ஒரு வேளை வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்களோ இல்ல உங்க பையன் முத்தோ ஆசைப்பட்டா அடுத்த நிமிஷம் நான் வீட்டை விட்டு போயிடுவேன். இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம்னா தாராளமா என் பேச்சை மீறியும் நீங்க போயிட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? எதுவா இருந்தாலும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதமா விஜயா இருக்காங்க. உடனே முத்து அப்பா ஏன்பா எனக்காக நீங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மீனா சொன்ன விஷயம் எனக்கு சரின்னு பட்டதுனாலதான் மீனாவா நான் விட்டுட்டு வந்திருக்கேன். அம்மா மூட நம்பிக்கையால என்னையும் மீனாவும் பிரிச்சுட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த மூட நம்பிக்கையை ஒட்டு மொத்தமா ஒழிச்சு கட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாம இருங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே அண்ணாமலை எதுவும் பேசாம போயிடுறாங்க. உடனே விஜயா அந்த பயம் இருக்கட்டும், நான் சொல்றதை ஏத்துக்கிட்டா தானே, யார் சொன்னா வரைக்கும் வருவீங்களோ அவங்க சொல்லணும். இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா நான் சொல்றது மட்டும்தான் நடக்கும். இது என் வீடு, என் வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்ற முடிவை நான் தான் எடுக்கணும் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிடுறாங்க. இதை கேட்டதுமே அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆகிடுது. உடனே ரவி சொல்றாங்க, அப்பா விடுங்கப்பா, ஏன்பா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அன்னைக்கும் இந்த வீட்டை விட்டு போறதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல்லாம் இல்லை. மனசு முழுக்க அவ்வளோ வேதனையோட தான் அவங்களும் போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இங்கிருந்து போனதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அதுவும் எனக்கு புரியுதுதான். இருந்தாலும் மீனா இல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்ட உடனே இங்க பாருங்கப்பா, அம்மாவே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அண்ணியை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அண்ணிய கண்டிப்பா வீட்டுக்கு அவங்களாவே கூட்டிட்டு வருவாங்க. அது கண்டிப்பா நடக்கும். இதை நினைச்செல்லாம் நீங்க வருத்தப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரவி பேசிட்டு இருக்காங்க. ரவி பேசினதும் உடனே சமாதானம் ஆயிடுறாங்க அண்ணாமலையும் போயிட்டு வருத்தமா அங்கிருந்து ஃபீல் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததான் நம்ம மீனாவை காட்டுறாங்க. மீனா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா மாத்திரை போட்டாரா, மாமா சாப்பிட்டாரா, எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, ஏடி மாப்பிள்ளை அவ்வளோ தூரம் உன்னை கெஞ்சினாரு, மீனா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், வா மீனா நம்ம போகலான்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் போகாம இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? என்னடி இது, என்ன இதுன்றாங்க. அம்மா உனக்கு தெரியாது, அத்தை என் மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தினாங்க தெரியுமா? அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு. இங்க பாருமா, எனக்கு நான் அந்த வீட்டை விட்டு வந்தது கூட பெரிய விஷயமா தெரியல. மாமாவுக்கு எதுவுமே ஆகாம இருந்தா அதை விட பெரிய விஷயம் எனக்கு எதுவுமே கிடையாது. அதை நினைச்சுதாம்மா நான் ரொம்ப வருத்தத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்னவோடி உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, சீதாவோட வாழ்க்கையும் அப்படி இருக்கு, அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. உன் அப்பா ஆசீர்வாதத்துல உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சரியானா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சந்திரா ஏமா இப்படி பேசிட்டு இருக்க, என் வாழ்க்கைக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன்றாங்க. எங்கடி நல்லா இருக்க பாரு, நீ ஒரு இடத்துலயும் உன் புருஷன் ஒரு இடத்துலயும் இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாமே சரியாயிடும், நீ எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு மீனாவா ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. சந்திரா இப்ப நம்ம முத்துவுக்கு மீனா கால் பண்றாங்க. ஏங்க சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. என்னை பத்தி தான் நீ கவலைப்படாம போயிட்ட மீனா, இப்ப எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கியே, இது எந்த வகையில நியாயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே இல்லைங்க, நான் என்ன காரணத்துக்காக இங்க வந்தேன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறது தாங்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
மாமாவுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, திரும்பவும் இதை பற்றி பேச வேண்டாம். சாப்பிட்டீங்களா? மாமா மாத்திரை போட்டாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே ஆச்சு. அப்பா மாத்திரையும் போட்டுட்டாரு. அவர் உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் மாமாவோடைய ஞாபகமாக தான் இருக்கு. அத்தை வீட்டில் இல்லாதப்ப மாமாவை பார்க்கறதுக்கு நான் வரேன்றாங்க. உடனே முத்து கோவப்படுறாங்க. மீனா, இது உன் வீடு, உனக்கு உரிமையான வீடு. ஏன் யாரோ மாதிரி திருட்டுத்தனமா வந்து போகணும்னு நீ நினைக்கிற? நீ வா மீனா, பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. இல்லைங்க, அத்தை இப்பதான் நிம்மதியா இருப்பாங்கன்னா இல்லாம அவங்க முன்னாடி அவங்க வாயால ஒரு விஷத்தை கக்குற மாதிரி ஒரு பேச்செல்லாம் பேசுவாங்க. அதை தாங்குற அளவுக்கு சக்தி என்கிட்ட இல்லைங்க. அதனால அவங்க இல்லாதப்ப சொல்லுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இதை கேட்டதும், சரி நீ இவ்வளோ சொல்ற, அம்மா கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேணும்னா அப்பா கிட்ட பேசிப்பாரு. ஒருவேளை நீ வந்தாலும் அப்பா உன்னை திரும்ப அனுப்புவாரான்றது எனக்கு தெரியலன்றாங்க. இல்லை, மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். மாமாவோட சம்மதத்தோட தான் நான் வீட்டை விட்டு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு மீனா முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா சொன்னபடியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. மாமா சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? உங்கள் உடம்புக்கு இப்போ பரவாயில்லையான்னு சொல்லிட்டு மீனா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை ஏமா மீனா, இந்த உலகத்திலேயே நான் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறதுல நீயும் ஒருத்தி. உன்னால எப்படிமா எனக்கு கெடுதல் வரும்னு நீ நினைக்கிற? உன் அத்தையை பற்றி தான் உனக்கு தெரியாதா? அவங்க சொன்னான்றதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கணுமா? நீ முத்துவை பற்றி நினச்சி பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் எல்லார பற்றியும் நினச்சி பார்த்தேன் மாமா. அத்தை வேற எந்த விஷயத்த பற்றி சொல்லியிருந்தாலும் நான் அந்த அளவுக்கு அதை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது என்னால் ஆகுதுன்னு சொன்னால் அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை மாமா. அதனால தான் நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி முடிவெடுத்தேன். இதில் அத்தையோட தப்பு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசுகிறாங்க. சரி மாமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ முத்துக்கிட்ட மீனா எங்க உங்களுக்கு என்ன வேணுன்றாங்க. எனக்கு நீ தான் வேணும் மீனா. நீ இங்கே இருப்பியா? இல்லைங்க, அது முடியாது. அத்தை மனசு மாறும். கண்டிப்பாக அவங்களே என்னை கூட்டிகிட்டு வருவாங்க. அது நடக்கும். கனவு தான் காணணும் மீனா, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. இல்லைங்க, நடக்கும், நான் நடத்தி காட்டுவேன்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் விஜயா வந்துடுறாங்க. ஏய் பூக்காரி, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இங்கே வந்துன்றாங்க. அத்தை அது வந்துன்றாங்க. உடனே மனோஜ் அங்கேருந்து, அம்மா இவ ஒரு நாளைக்கு மேலே அந்த குடிசை வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா இங்கே ரொம்பவே சவகாசமாக இருந்து பழகிட்டால, அதனால அவளுக்கு அங்கே இருக்க முடியலன்றாங்க. டேய், ஒழுங்கு மரியாதை அமைதியாக இருந்துடுறா படிப்பாளி. உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்கே பாருங்க அத்தை, நான் மாமாவை எப்படி இருக்காரு என்ன எதுன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். வேற எதுவும் கிடையாது. இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் தங்க மாட்டேன்றாங்க. போதும் நிறுத்திடி, ரொம்ப நல்லவ மாதிரியெல்லாம் நடிக்காத. என் புருஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னா அதுக்கு காரணமே நீ தான். இப்போ அப்படி நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க. ஒழுங்கா இங்கிருந்து போன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க விஜயா அத்தை, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எதுக்காக என் மேலே நீங்கள் இவ்வளோ கோபப்படுறீங்க? அது ஒன்றும் இல்லாமேனா யார் மேலேயும் இருக்கிற கோபத்தை யார் மேலேயும் காட்டுறாங்களாம். அந்த மாதிரி தான் அந்த பார்லர்காரியை ரொம்பவே நம்பினாங்க. பார்லர் அம்மா ஒட்டு மொத்தமாக என் அம்மாவை காப்பு வச்சுட்டு போயிட்டாங்கல்ல, அதனால உன்கிட்ட கோபத்தை காட்டிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டேய், நான் யார்கிட்டையும் கோபத்தை காட்டணும் காட்டக்கூடாதுன்றதுல எல்லாம் எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. இவளால தான் என் தாலிக்கு ஆபத்து. இவன் மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் என் தாலிக்கு நான் கெட்டியா பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒழுங்கு மரியாதை இவளை போக சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. உடனே முத்து அவ என் பொண்டாட்டி, நான் எங்க இருப்பேனோ அங்கதான் அவளும் இருப்பான்னு சொல்லிட்டு முத்து சண்டை போட, உடனே மீனா என்னால சண்டை வேண்டாங்க, எது நடந்தாலும் அது நல்லதுக்கே. மாமா இப்படிப்பட்ட நேரத்துல அவர் மனசு காயப்படுறத நான் விரும்பல. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அப்பயாவது அத்தை சந்தோஷமா இருக்கட்டும், நான் கிளம்புற அத்தைன்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்போ உடனே அண்ணாமலை விஜயா, இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா? அந்த புள்ள எனக்காக வந்தா, எனக்கு என்ன பிடிக்கும் அதை செஞ்சு கொடுக்குறேன் மாமான்னு சொல்லிட்டு வந்தா. அவ்வளோ ஆசை வந்த பொண்ணை வீடை விட்டு வாழ வந்த மருமகளை இப்படி துரத்துறியே, ஏன் விஜய் இப்படி பண்ற? இந்த பாவெல்லாம் உன்னை சும்மா விடுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்து இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன், ஒருத்தர் வந்தாதான்ப்பா நடக்கும். மீனாவா அந்த பேச்சை மீற மாட்டா, அதே மாதிரி அம்மாவாலே அந்த பேச்சை மீற முடியாது.
அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து முத்து கிளம்பி போறாங்க. விஜயா கிட்ட வந்து அண்ணாமலை வந்து இப்படி நீ பண்ணிட்டு இருக்கிறது உனக்கே சரிப்படுதான்னு சொல்லி கேக்குறாங்க. எது சரி எது தப்பு அதை பத்தி யோசிக்கிற நிலைமையில நான் கிடையாது. ஆனா எனக்கு தேவை உங்களோட உயிருங்க. உங்க உயிருக்கு எதுவும் ஆகாம பாதுகாக்கணுன்றது இது மட்டும்தான் என்னுடைய எண்ணமா இருக்கு. வேற எதுவும் எனக்கு முக்கியமா தெரியலன்றாங்க. விஜயா நீ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய அராஜகம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அண்ணாமலைன்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட அம்மா வராங்க. உடனே அம்மா என்னம்மா இது முத்து சொல்லிட்டு போனானே இதுதானா அம்மா? அவ்வளவுதான் அப்படின்னா மீனா வந்துருவாளான்றாங்க. டே அது எப்படிடா அவ எப்படி வருவா? அவளெல்லாம் வர நான் விடவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி மீனாலாம் இங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல விஜயா இருக்காங்க. ஏண்டி விஜயா என் புள்ளைய இப்படி படுக்க வச்சுட்டு ஒரு ஃபோன் பண்ணி கூட உன்னால சொல்ல முடியாதா? அத்தை உங்க பிள்ளைக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் கிடையாது. நீங்க பேரனுக்கு கட்டிட்டு வந்த பொண்ணு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூக்காரிய வாழ்த்துவீங்களே அவளால தான்றாங்க. மீனா சொக்க தங்கண்டி அவளாலலாம் என் பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்திருக்காது. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ அதாண்டி இருப்பேன்றாங்க. ஆமாத்த இததான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஆனதுக்கான காரணம் இவதான். இவளோட ராசியால தான் என் புருஷனுக்கும் என் தாலிக்கும் பிரச்சனை. அதனாலதான் நான் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன்றாங்க. ஏடி வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படிதான் துரத்துவியா? ஏன் உனக்கு கல்யாணம் ஆகி வரும்போது கூட தான் என்னுடைய உயிருக்கு நீ வந்த ஆபத்துன்னு சொன்னாங்க. உன்னை என்ன வீட்டை விட்டு நான் துரத்திட்டேனா? நீ உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுன்னு சொல்லிட்டு தானே நாங்க விட்டுட்டோம். ஏடி அந்த பசங்களை சின்ன சிறுசை பிரிக்கிறேன்றாங்க. உடனே மனோஜ் வந்து ஏன் பாட்டி நான் கூட தான் ரோகிணி விட்டு பிரிஞ்சிருக்கேன், அதெல்லாம் உங்க கணக்கு தெரியாதான்றாங்க. இது நீயும் உன் அம்மாலும் தேடிக்கிட்டது. மீனா அப்படி என்ன தப்பு பண்ணா? எப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலோ அப்பத்துல இருந்து இந்த குடும்பத்துக்கு உண்மையதானே அவ இருக்கான். அவளையும் இவளையும் கம்பேர் பண்ணி பேசுறீங்க. இங்க பாரு விஜயா, இப்ப நான் ஒரு இடத்துக்கு கூப்பிடுவேன். அந்த இடத்துக்கு இப்ப நீ வந்தே ஆகணுன்றாங்க. அத்தை நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். அந்த பூக்கறிய கூப்பிட்றதுக்கு நான் வர முடியாதுன்றாங்க. நான் அங்கதான் கூட்டிட்டு போக போறேன். மீனவ எந்த அளவுக்கு கேவலமா வார்த்தையை சொல்லி அவளை வந்து வீட்டை விட்டு துரத்தனியோ நீயாவே தான் வந்து இப்ப நீ அவளை கூட்டிட்டு வரணுன்றாங்க. என்னாலெல்லாம் முடியாதத, என்னால முடியவே முடியாதுன்றாங்க. விஜயா நான் கடைசியா சொல்றேன், வர முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு கோவமா பேசினதும் உடனே வேற வழி இல்லாம விஜயா வந்து சரி அத்தை அந்த ஜோசிக்காரர் சொன்னது மட்டும்தான் இப்ப என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குன்றாங்க. சரி சரி அப்படின்னா இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது. உனக்கு ஜோஷியத்து மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா நான் ஒரு ஜோஷியரை வர வைக்கிறேன். அவரும் நல்ல ஜோஷியர் தான். அவர் வந்து என்ன சொல்றாங்களோ அதுபடி நடக்கட்டும். புரியுதா? மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அண்ணாமலையோட உயிருக்கு ஆபத்துனா நான் இந்த பேச்சை இத்தோட விட்டுறேன். இதுக்கு உனக்கு சரியான்றாங்க. அத்தை ஜோஷியரை பார்க்கறது கூட நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போகணும். ஏன்னா மீனாவுக்கு சாதகமா நீங்க பேசிட்டு பண்ணிட்டீங்கன்னான்றாங்க. சரி விஜயா, நான் வந்து நீ சொல்றபடிக்கே கேட்குறேன். உனக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணலாம். அந்த ஜோஷியரும் வந்து மீனாவால உங்களுடைய புருஷனுக்கு ஆபத்துன்ற மாதிரி சொல்லிட்டா நான் வந்து நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்குறேன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒரு கோயிலுக்கு நல்ல சக்தி வாய்ந்த ஜோசியர் வராங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மீனாவோட ஜாதகம் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரோட ஜாதகமும் கொடுக்குறாங்க. சாமி இந்த வீட்டில் இருக்க 2வது மருமகளால ஏன் பையன் உயிருக்கு ஆபத்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து அப்படியெல்லாம் கிடையாது, இந்த அண்ணாமலைன்றவங்களுக்கு கெட்ட காலம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் விஜயாவுக்கும் வந்து அவங்க சேர்க்கை சரியில்லை. அந்த சேர்க்கையை ஒட்டு மொத்தமாக ஒழிச்சு கட்டினாதான் அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி அண்ணாமலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோட போயிருக்குன்னா அதுக்கு 2வது மருமக மட்டும்தான் காரணம். ஒருவேளை 2வது மருமக இந்த வீட்டுல இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு இந்த குடும்பத்துல இருக்கவங்க வெளியே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம மீனாவை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்ற விஜயான்றாங்க. இல்ல இந்த ஜோசியர் வேண்டாம், வேற யாராவது கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4-5 ஜோசியருக்கு மேல கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. எல்லாருமே முதல்ல வந்த ஜோஷியர் என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்த தான் சொல்றாங்க. இங்க பாரு விஜயா, நீ பார்த்துருக்க பொம்பளை சரியான ஃப்ராடு பொம்பளை. அவளோட நானும் பார்த்துருக்கேன். இங்க பாருன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைய கூட்டிட்டு வராங்க. இவ தானே உனக்கு சொன்னவன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. நான் பணத்துக்காக தான் போய் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணியை காட்டி கொடுக்காம போயிடுறாங்க. ஏன்னா சிந்தாமணி ஒருவேளை நீ மாட்டினாலும் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி
கண்டிஷன் போட்டு தான் அந்த லேடியை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இங்கே பார், மீனா இந்த வீட்டில் இல்லைன்னா இது மாளிகையாக இருந்தாலுமே இது வீடு கிடையாது, வெறும் சிங்களும் சிமெண்ட் கட்டி வச்ச ஒரு கூண்டு மாதிரி தான். மீனா இந்த வீட்டுக்கு வந்தாதான் வீட்டுக்கே உயிர் வரும். இப்போ என்ன சொல்ற விஜயா, சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயா எதுவுமே பேசுறதில்ல. உடனே முத்து வந்து, பாட்டி நான் இங்கே பாருங்க, இப்போவே போயிட்டு மீனாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே சந்தோஷமா மீனாவை கூப்பிட போகிறாங்க. மீனாவும் ரொம்பவே வருத்தத்தில் ஃபீல் பண்ணிட்டு முத்துவோட ஃபோட்டோவை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மீனா மீனான்னு சொல்லிட்டு சந்தோஷமா முத்து வந்து மீனாவை கட்டி பிடிச்சி, மீனா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க, உன்னை வர சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வரல, அங்கே வந்தால் பாட்டி கண்டிப்பாக என்னை அங்கேயே தங்க வைப்பாங்க. அத்தை ஒரு மாதிரி பேசிட்டாங்க, என்னால் அங்கே வர முடியாதுன்றாங்க. இனி அம்மாவே உன்னை வீட்டை விட்டு துரத்துன்னு நினச்சா கூட அது முடியாது. என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு முத்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எங்க நிஜமாவா? ஆமாம் எனக்கு தெரியும், பாட்டி வந்தால் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியும். அதனால தான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நான் வர வச்சேன். பாட்டி வந்தபடி எல்லாமே நல்லதாக நடந்துருச்சு, வா மீனான்னு சொல்லிட்டு முத்து மீனாவை கூட்டிகிட்டு வராங்க. மீனாவை கூட்டிகிட்டு வந்ததும், இந்த வீட்டோட மகாலட்சுமி நீ, இந்த வீட்டை விட்டு எக்காரணத்து கொண்டு என்னானாலும் நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி மீனாவுக்கு வந்து ஆறுதல் பேசிட்டு இருக்காங்க. விஜயாவும் எதுவும் பேசாமல் இங்கேருந்து போகிறாங்க. இப்போதான் இந்த வீட்டுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. மீனா வீட்டுக்கு வந்ததை நினச்சி மனோஜும் விஜயாவும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் சிந்தாமணிக்கு தெரிஞ்சா சிந்தாமணி மறுபடியும் மீனாவை வீட்டை விட்டு துரத்த என்ன பிளான் போட போகிறாங்க, இதை முத்து மீனா எல்லாரும் சேர்ந்து எப்படி முறியடிக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.